துபாய் இன்றைக்கி நைட் ஃப்ளைட், அதாவது விடியற் காலம் ஃப்ளைட்டு. அதில் போகிறதுக்காக தான் மலேசியா ஏர்போர்ட்டுக்கு வந்துருக்கோம். மலேசியா கோலாலம்பூர் ஏர்போர்ட் பாருங்கள். கேட் நம்பர் 7 வழியாக டிபார்ச்சருக்குள்ளே என்ட்ரு வரும். டிபார்ச்சர் ஹால் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம இதில் நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. அதில் எங்கே வந்து எமிரேட்ஸோட செக்இன்னு பார்க்கணும். ஸோ அந்த போர்டில் சின்னு போட்டிருக்காங்க, சி செக்ஷன். ஸோ நம்ம சி செக்ஷனுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், எமிரேட்ஸ் செக்இன். ஸோ நம்ம போயிட்டு போர்டிங் பாஸ்லாம் வாங்கியாச்சு. C17 கொடுத்துருக்காங்க. நேராக இப்போ இமிக்ரேஷன் கிளியர் பண்ண வந்திருக்கேன். இந்த பாருங்கள் இமிக்ரேஷன் எப்படி இருக்குது பாருங்கள். ஏகப்பட்ட கவுண்டர் இருக்குது, க்ரௌடு இல்லை, ரொம்ப வசதியாக இருக்குது. இது இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நம்ம சி டெர்மினலுக்கு போகணும். ஸோ இமிக்ரேஷன் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ட்ரெயின் பிடிச்சி சி கேட்டுக்கு போகணும். C17க்கு ட்ரெயின் ஒன்று பிடிச்சாச்சு. டேரெக்டாக இப்போ போயிட்டுருக்கோம். அப்படியே டெர்மினல் பில்டிங்ஸ் எங்கே அந்த இடத்துல ஸ்கிப் ஆகிருக்கு. அந்த 2 பில்டிங் கனெக்ட் பண்ணுறது இந்த ட்ரெயின். நிறைய இறங்கிட்டோம். ஸோ இதுதான் சி டெர்மினல். இப்போ நம்ம லாஞ்சுக்கு தான் போயிட்டுருக்கோம், கோல்டன் வில்லேஜ் லாஞ்சுக்கு. ஸோ குளோபல் லாஞ்ச். ஸோ லாஞ்சுக்குள்ளே போர்டிங் பாஸ் காட்டிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள் உள்ளே. ஸோ செம்ம டயர்டு. வந்து ஒரு கோல்டு காஃபி வாங்கினேன். நல்ல வியூ இது. உட்காந்து அப்படியே நம்ம ஃப்ரண்டில் ஏர்போர்ட் பார்க்கலாம். ஸோ பாஸ்தா செஞ்சு கொடுத்தாங்க. அவங்கக்கிட்ட இல்லை, லைவ் கிச்சனில் நம்ம சொன்ன பாஸ்தா செஞ்சு கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டுட்டு இங்கே பாருங்கள் லான்ச் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல ஸ்பேஷியஸான லான்ச்சு. அப்புறம் குளிக்கிற வசதியெல்லாம் கூட இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஆளுங்க உட்காரலாம், ஆனால் எவ்வளோ எம்டியாக இருக்குது பாருங்கள். இது ஏர்லைன்ஸ்க்கு மட்டும் இந்த லான்ச்சு. ஸோ ஒரு வழியாக முடிச்சுட்டு நம்ம போர்டிங்காக இப்போ போயிட்டுருக்குறோம். ஃப்ளைட் வந்து இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறது EK343. டைம் டிபார்ச்சர் டைம் வந்து 2:25. போர்டிங் கேட் கிட்டே போனால் நமக்கு ஒரு சர்ப்ரைஸு. அவங்க பிஸ்னஸ் கிளாஸ்க்கு நம்ம ஃப்ரீயாக ட்ரீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. A380 ஃபஸ்ட் டைம் நம்ம பிஸ்னஸ் கிளாஸில் போகிறோம். இங்கே பாருங்கள் சீட் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்க சீட்டு வந்து 15D அப்பர் ஃப்ளோரில். ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் மேலே 15D கொடுத்துருக்காங்க ஏல் சீட்டு. ஆனால் பிஸ்னஸ் கிளாஸ் வந்து ரொம்ப காலியாக தான் இருக்குது. இன்கேஸ் டிபார்ட் ஆக்கிற வரைக்கும் நிறைய ஆளுங்க வரலன்னா நம்ம எதாவது விண்டோ சீட் கிடச்சிச்சின்னா அங்கே மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தான் ஃப்ளைட் ரூட் மேப்பு பாருங்கள். சீட் நம்பர் 15D எவ்வளோ அழகாக ஸ்பேஷியஸாக இருக்குது. அது மாதிரி எல்லா சீட்டுக்கும் அவங்க தண்ணி பாட்டில், 2 தண்ணி பாட்டில், ஒரு ஸ்பார்க்லிங் வாட்டர், கொஞ்சம் ஸ்நாக்ஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எம்யூனிட்டி கிட்டும் வச்சுருக்காங்க, ஹெட்செட்டு. அதுக்கப்புறமா வந்து டாய்லெட்ரி கிட்டு. டாய்லெட்ரி கிட்னால் சும்மா இல்லை, பெல்காரி அவங்க பிராண்டோடது அது கொடுத்துருக்காங்க. அதுக்கு மாதிரி இங்கே பாருங்கள் வாஷ்ரூம் எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஸோ பர்ஃப்யூம் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. உமனுக்கு தனி பர்ஃப்யூம், ஜென்ஸ்க்கு தனி பர்ஃப்யூம், அது மாதிரி ஹேண்டு க்ரீம், பாடி லோஷன் எல்லாமே வச்சுருக்காங்க. பாருங்கள் இது வந்து மென்ஸ் பர்ஃப்யூம் ஓயாவோடது. அதே மாதிரி உமனுக்கு தனியாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்குது. அப்கிரேட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியே பார்க்கல. நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி விண்டோ சீட்டு ஒன்று காலியாக இருந்துச்சு. அதில் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு மாற்றிக்கிட்டேன் நான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபுல் ஸ்பேஷியஸ், அப்படி டோட்டல் ப்ரைவசி கிடைக்கும் நமக்கு. விண்டோ சீட்டு A380 கிடைக்கும். ஸோ இப்போ டைம் வந்து புஷ்பேக்கு டைம் ஆகிடுச்சு. பாருங்கள் நம்ம கால் நீட்டிட்டு உட்காந்துக்கலாம். ஒரு பெட்ஷீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டும் வச்சுருக்காங்க செப்பரேட்டாக.
ஒரு சீட்டில் நமக்கு போட்டு செட்டப் பண்ணி தருவாங்க நம்ம கேட்டால். பார்த்தீங்கன்னா பெட்டு ஒன்று இருக்குது, பெட்ஷீட் ஒன்று செப்பரேட்டாக இருக்குது. எவ்வளோ ஸ்பேஸ் பாருங்கள் இந்த A380யில், விண்டோக்கும் சீட்டுக்கும் நடுவில். பாருங்கள் காலில் போடுற செருப்பு, அந்த மாதிரி ஹெட்செட்டு, அந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது. ஜெல்லி, அப்புறம் சாக்லேட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. பாருங்கள். அப்புறம் இது வந்து கிராக்கர்ஸு. ஸோ இது வந்து ஸ்பார்க்லிங் வாட்டர் நீங்கள் பார்க்குறது. ஸோ அந்த இதை லிஃப்ட் பண்ணிவிட்டு உள்ளே வைக்கலாம். நம்ம அந்த மாதிரி எதாவது வேணும்னாலும் லிஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ளைட்டு டேக் ஆஃபு அது மாதிரி லேண்டிங்க்கு வந்து அதை கீழே இறக்கிடணும். இது பாருங்கள், உள்ளே நம்ம போட்டுக்கிறதுக்கு செருப்பு. ஸோ அது ஹோட்டல்லலாம் கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான செருப்பு வித்து எலாஸ்டிக்கோடு இருக்கிறதுனால எந்த சைஸ் கால்னாலும் அது ஃபிட் ஆகும். அந்த மாதிரி கண்ணை மூடிட்டு படுத்துக்கிறதுக்கு. இதை பாருங்கள், பார்த்திங்களா, இது அந்த செருப்போட எலாஸ்டிக் பேக்கில். ஹெட்செட் பாருங்கள், நார்மலாக கிளாஸில் கொடுக்குறதுக்கும் பிஸ்னஸ் கிளாஸில் கொடுக்குறதுக்கும் நல்லது இருக்குது. இது வந்து பில்காரியோட டாய்லெட்ரி கிட்டு. பேக்கும் வந்து பில்காரி தான். ஸோ இது வந்து லாங் ஹால் ஃப்ளைட்ஸில் மட்டும்தான் கொடுப்பாங்க. சரி பாருங்கள், உள்ளே என்னென்ன இருக்குன்னு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் இவ்வளோ ஐட்டம்லாம் இருக்குது உள்ள. ஒரு கோம்பு, அது மாதிரி ஷேவிங் க்ரீம், பாடி லோஷன் மென்னுக்கு, அதுக்கப்புறம் ஷேவிங் ஃபோம், அப்புறம் க்ரீம் எதோ வச்சுருக்காங்க, பர்ஃப்யூம் இருக்குது. எல்லாமே பில்காரி. அது மாதிரி ஷேவிங் பிளேடு வந்து ஜில்லெட்டு, ஷேவிங் லோஷனும் ஜில்லெட்டு எல்லாமே பிராண்டட் ஐட்டம் வச்சுருக்காங்க. பாருங்கள், மெனு கார்டு பாருங்கள், பிரேக்ஃபாஸ்ட்டோட மெனு கார்டு ஒரு புக்கு மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ட்ரிங்க்ஸு, ஒயினு, காஃபி, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு அதெல்லாம் ஒரு பேஜில் இருக்குது. அவ்வளோ ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லைட்டாக ஸ்நாக்ஸ்க்கு எல்லாம் ஒரு பேஜு, அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ்க்கு ஒரு பேஜு, டெசர்ட்க்கு ஒரு பேஜு, அது மாதிரி இதெல்லாம் இங்கிலீஷில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஞ்சில் பேக் சைடில் வந்து லாஞ்ச் இருக்குது ஃப்ளைட்டுக்குள்ளே. அந்த லாஞ்சில் என்னென்ன கிடைக்குன்ட்டு போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து இங்கிலீஷ் அண்ட் அரபிக் 2 லாங்குவேஜில் இருக்குது. அதனால தான் இவ்வளோ பெரிய புக்காக இருக்குது பாருங்கள். இது வந்து அரபிக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் ஆகிடுச்சு புஷ் பேக்குக்கு. கரெக்டாக 2:25 தாண்டிடுச்சு. புஷ் பேக் பண்ணுறாங்க. இன்றைக்கி நான் செம்ம டயர்டில் இருக்கேன். அவங்க வந்து கேட்டுட்டு போனாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எழுப்பணுமா வேண்டாமான்ட்டு. நான் எழுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஸோ டேக் ஆஃப் ஆனோன்னு படுத்து தூங்கிட்டு லேண்டிங் டைமில் தான் நம்ம கிளம்ப போகிறோம். அவ்வளோ டயர்டாக இருக்கேன். இங்கே பாருங்கள், விண்டோ சீட் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த ஃப்ளைட்டில் பேக்கில் லாஞ்ச் இருக்குன்ட்டு. அந்த மெனு கார்டில் நான் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிட்டு ஒன்று பேக்கில் போய் நான் காட்டி தரேன் லாஞ்ச் எப்படி இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற ஃப்ளைட் நம்பர் EK343 கோலாலம்பூர் டு துபாய் A380 டபுள் டெக்கர் ஃப்ளைட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து டேக் ஆஃப் ஆக போகிறோம். எப்போவுமே நான் சொல்கிற போல் டேக் ஆஃப் வந்து சவுண்டில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். டேக் ஆஃப் ஆகிட்ட உடனே நான் வந்து லாஞ்சுக்கு போயிட்டு அங்கேருந்து வாய்ஸ் கண்டினியூ பண்ணுறேன்.
அந்த மீட்டரில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம கவர் பண்ணணும், கிட்டத்தட்ட 7 hours ஆகும் இன்றைக்கி நம்ம துபாய் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ நான் பேக்கில் போய்ட்டு உங்களுக்கு லான்ச் மட்டும் காட்டிட்டு படுத்து தூங்கிடுவேன். பாருங்கள், இன்னும் டேக் ஆஃப் ஆகிட்டே தான் இருக்குது. மேலே கிளைம்ப் ஆகிட்டுருக்கு. சீட் பெல்ட் சைன் சுவிட்ச் ஆஃப் ஆகலை. சுவிட்ச் ஆஃப் ஆன உடனே நான் பேக்கில் போய் காட்டுறேன். ஸோ நான் நார்மலாக சொல்கிற மாதிரி எல்லாமே இங்கே அவங்க வந்து கம்ப்யூட்டர்லேயே செட்டிங்கெல்லாம் இருக்குங்க. பாருங்கள், சீட்டோட செட்டிங்ஸு, எத்தனை பொசிஷனு, 1 2 3 அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஹெட் ரெஸ்ட்டு, நான் 1 செப்பரேட் அட்ஜஸ்ட்மெண்ட், 2 நம்ம உட்காந்துருக்கிறது செப்பரேட் அட்ஜஸ்ட்மெண்ட், 3 நம்ம ஃபுட்டோட அது செப்பரேட் அட்ஜஸ்ட்மெண்ட், அது மாதிரி வச்சுருக்காங்க. அது மாதிரி ஒரே டச்சில் எல்லாம் ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி கூட ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்பிளே செட்டிங்ஸு. ஸோ இங்கே பாருங்கள், காலோட இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது செப்பரேட்டாக இருக்குது. பாருங்கள், 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஹெட் ரெஸ்ட்டு, பேக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கஸ்டமைஸ் பண்ணிக்கோ. அது மாதிரி 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட மொத்த செட்டிங்கும் வரும் ஆட்டோமேட்டிக். ஸோ அங்கே பாருங்கள், டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு சாண்ட்விச், ஒரு காஃபி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நான் சொன்ன லான்ச் பேக்கில் நம்ம உட்காந்துக்கலாம், 2 சைடும் இருக்கும். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து பார் வச்சுருக்காங்க. பாருங்கள், பேக்கில் வந்து நல்ல ஒரு பெரிய டிவி, பேக்கில் லான்ச் இருக்குது. இது டேக் ஆஃப் ஆன உடனே அப்புறம் லேண்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சர்வீஸ் இருக்கும். இங்கே நீங்கள் என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். இங்கே ஃப்ரீ எல்லாமே. பாருங்கள், உட்காந்து நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கும் சோஃபா போட்டுப்பாங்க. அது மாதிரி நின்று கூட சாப்பிட்டுக்கலாம். அதுக்கும் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. என்ன லைட்டிங் பாருங்கள், கோல்டன் எல்லோ லைட்டிங். ஆக்சுவலாக பெட்டு நான் செட் பண்ண சொன்ன பெட்டு வந்து போட்டுட்டாங்க பாருங்கள். ஸோ இப்போ வந்து படுத்து தூங்க போகிறோம். அது போல் நான் சிஸ்டமில் நான் செட்டிங்ஸ் காட்டியிருந்தேன் சீட்டுக்கு. அது எல்லாமே மேனுவலாகவும் இருக்குது. பாருங்கள், நான் இப்போ படுக்கிறதுக்கு போட்டிருக்கேன். ஸோ சீட் வந்து டைரெக்டாக படுக்குது. பாருங்கள், நம்ம ஃப்ளாட் பெட் ஆகிடும். ஸோ ஃப்ளாட் பெட் ஆகிடுச்சு, படுத்தாச்சு, அப்படியே தூங்க வேண்டியது தான். விண்டோவோட ஆப்ரேஷன்ஸ் மட்டும் நான் காட்டிகிட்டு படுத்து தூங்கிடுறேன். இது பாருங்கள், விண்டோ க்ளோஸ்க்கு வந்து பட்டன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணோன்னா பட்டன் க்ளோஸ் ஆகும். நம்ம பக்கத்தில் அப் ஏரோ இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது மேலே போயிடும். ஸோ நம்ம ஃப்ளைட்டு துபாய் டைமுக்கு வந்து 5:15 ரீச் ஆகும். நம்ம நல்லா தூங்க போகிறோம். ஸோ பாருங்கள், இப்போ ஃப்ளைட் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் மேலே போயிட்டுருக்கு. இது மலேசியாவிலேருந்து ஜஸ்ட் ஒரு 45 minutesல தான் இருக்குது. நல்லா தூங்கி எழும்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ காலையில் ஆகிடுச்சு 4:30 மணி. ஃப்ளைட் பார்த்திங்கன்னா யூஏக்குள்ளேயே என்ட்ரு ஆகிடுச்சு. நடுவில் எங்கேயுமே எழும்பல. நான் சரியான தூக்கம். நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்த மாதிரி. பாருங்கள், நம்ம ஃப்ளைட் வந்த ரூட்டு இப்போ ஆல்மோஸ்ட் துபாய் கிட்டே வந்துட்டோம். லேண்ட் ஆக போகுது. அவங்க வந்து எழுப்பி விட்டனால தான் நான் வந்து எழுப்பினேன். இல்லைன்னா இன்னும் நல்லா தூங்கிடுவேன். ஸோ இப்போ துபாய் மேலே வந்து ஃப்ளைட் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குது. நானும் பார்த்தேன், ஒரு 2-3 டைம் ரவுண்ட் அடிச்சிடுச்சு. என்னன்னு தெரியல, டிராஃபிக் அவ்வளோ நிறையா இருக்கான்னு தெரியல. இப்போ பாருங்கள், திருப்பியும் ரவுண்ட் அடிக்கிட்டு பாருங்கள். ஸோ ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 6000 feet ஹைட்டில் தான் இருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த பிஸ்னஸ் கிளாஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணோன்னா டே ஃப்ளைட்டில் வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்லா அவங்க மெனு, ஃபுட்டு இதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. நைட் ஃப்ளைட்டுன்றனால அது வேறு, நானும் ரொம்ப டயர்டாக இருந்தனால ஏறி தூங்கிட்டேன். ஸோ நடுவில் என்ன நடந்ததுன்னு ஒரு ஆப்ஷன் எனக்கு தெரியலை. நீங்களும் எமிரேட்ஸில் பிஸ்னஸ் கிளாஸில் போயிருந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். அது மாதிரி A380 ஃப்ளைட் எடுத்திங்கன்னா நீங்கள் எக்கனாமியில் ட்ராவல் பண்ணணுன்னாலும் விண்டோ சீட்டு எடுங்க. அப்போனா விண்டோ சீட்டுக்கும் விண்டோக்கும் நிறைய கேப் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பில்லோ வச்சுட்டு படுத்து சாஞ்சு நல்லா தூங்கலாம் மாதிரி ஆப்ஷன் இருக்கும். பாருங்கள், திருப்பி
திருப்பியும் டர்ன் அடிக்கிது பாருங்கள். இது அநேகமாக ஷார்ஜா மேலே இருக்கிறோன்னு நினைக்கிறேன். ஆனால் கிளியராக தெரியல எங்கே இருக்குன்ட்டு. ஏதோ ஒரு மாஸ்க் ஒன்று தெரியுது பாருங்கள். ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் நம்ம எப்படி தெரியுது பாருங்கள், ஃப்ளைட்டு சுற்றுறது. ஏதோ ஒரு மாஸ்க் தெரியுது. இது ஷார்ஜா மெயின் மாஸ்க்காக என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் ரொம்ப பெருசாக லைட்டிங் நல்லா போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் A380 A350 வந்தீங்கன்னா 3 கேமரா இருக்கும். அதில் ஒரு கேமரா வந்து டெய்லில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நல்ல வியூ கொடுக்கும். இந்த மாதிரி லைட்டு டர்ன் பண்ணுறதெல்லாம் அது கூட நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். அது கூட நான் வீடியோவில் நிறைய இடத்துல அங்கே காட்டியிருந்தேன். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் பிஸ்னஸ் கிளாஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓவரால் வியூ. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ளைட்டு வந்து நம்ம லேண்ட் ஆக போகிறோம். ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு, நம்ம லேண்ட் ஆக போகிறோம். லேண்டிங் வந்து அகெயின் நீங்கள் ராவி ஆடியோவில் கேளுங்க. கேட்டு முடித்த உடனே நான் லேண்ட் ஆகிட்ட உடனே நான் பேசுகிறேன் திருப்பி. டெர்மினல் 3 துபாயில் லேண்ட் ஆகிட்டோம். இந்த பில்டிங் பார்த்திங்கனாலே தெரியும், துபாய்க்கு வந்திருக்கவங்களுக்கு இதுதான் டெர்மினல் 3 ஃபேமஸ் பில்டிங். அகைன் நான் எல்லா வீடியோவிலும் சொல்கிற மாதிரி ABC 3 பில்டிங் இதே மாதிரி செப்பரேட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்மளை எங்கே பார்க் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏல தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேங்க. பாருங்கள் ஃப்ளைட்டு லெஃப்ட்டில் திரும்புது. ஸோ ஏல பார்க் பண்ணாங்கன்னா நம்ம ட்ரெயின் பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். பியில் பண்ணாங்கன்னா டைரெக்டாக இமிக்ரேஷன் போயிடலாம். சியில் பண்ணாங்கன்னா நம்ம ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அநேகமாக இது வந்து லெஃப்ட்டில் திரும்பி போகுது ஏதான்னு நினைக்கிறேன்.
டெயில் கேமரா வியூ எப்படி தெரியுது பாருங்கள். இந்த மொத்த ஃப்ளைட்டோட வியூவும் தெரியும். அது இது மேலே டேர்ன் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக தெரியும். இது ஃப்ரண்ட் வியூ கேமரா. நம்ம சீட்டு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இது வச்சு கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டிவியில் நம்ம என்ன பார்க்குறதுன்றது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏல தான் நம்மளை பார்க் பண்ணுறோம். இங்கே அந்த ட்ரெயின் பிடிச்சி போகணும். ஒரு வழியாக பார்க் பண்ணியாச்சு நம்ம. ஸோ இனி ஆஃப் போர்ட் ஆகிட்டு இப்போது ட்ரெயின் முடிச்சு இமிக்ரேஷன் கிளியர் பண்ணி பேக் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இங்கே பாருங்கள் 2 பார்த்து வச்சுருக்காங்க. மேலேருந்து வரவங்களுக்கும் கீழேருந்து வரவங்களுக்கும் செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளைட்டில் வந்து எக்கனாமிக் கிளாஸ் பிஸ்னஸ் கிளாஸ் தான், ஃபஸ்ட் கிளாஸ் கிடையாது. நார்மலாக A380 ஃபஸ்ட் கிளாஸ் பிஸ்னஸ் கிளாஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள் கிளாக் எல்லாமே ரோலக்ஸ் தான். எமிரேட்ஸ் டெர்மினலில் இல்லை. துபாய் டெர்மினல் 3ல நீங்கள் எந்த கிளாக் பார்த்தீங்கன்னாலும் ரோலக்ஸ் கிளாக் தான் இருக்கும். ஸோ இப்போ ட்ரெயின் வந்துச்சு. நம்ம உள்ளே ஏறி மூடிட்டோம். நம்ம கம்பார்ட்மெண்ட்டில் 2 பேர் தான், நானும் இன்னொருத்தரும். அடுத்து வந்து நம்ம இறங்குறது B18 கொண்டு ட்ராப் பண்ணோம். அங்கே தான் நமக்கு வந்து இமிக்ரேஷன். ஸோ ட்ரெயின் கிளம்பிச்சு, ரீச் ஆக போகுது. ஒரு 5 minutes to 7 minutes ரைடு தான். நம்ம ரீச் ஆகிட்டோம். இதுக்கு நேராக அப்படியே கீழே இறங்கினீங்கன்னா நம்ம இமிக்ரேஷன் பில்டிங். ஸோ இமிக்ரேஷன் பாருங்கள், கீழே தெரியுது பாருங்கள். ஸோ இமிக்ரேஷன் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேக் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். பெல்ட் நம்பர் 10ல் வருது பேக்கு. இங்கே பாருங்கள், பெல்ட் நம்பர் 10ல் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ இப்போ நம்ம பேக் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டுருக்கேன். கஸ்டம்ஸ் தாண்டினோடனே வெளியே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஹோட்டல்ஸோட இதெல்லாம் இருக்குது. நம்மளும் வெளியே வந்து டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.